ஹாப்பி டே. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஒரு மனுஷனை பார்க்குறீங்க. அவன் ஒரு கல்லை நகர்த்த முடியல. நீங்களும் சோர்வாக இருக்கீங்களா? பலவீனமாக இருக்கீங்களா? ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ஸ்ட்ரென்த், உங்கள் எனர்ஜி எல்லாம் போய் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சங்கீதம் 91:15 சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்கள் ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். மனுஷன் ஆபத்தில் வரமாட்டான், ஆனால் ஆண்டவர் கிட்ட வருவார். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்க. சதா வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் அப்படின்னு ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டோடைய கிருபை நம்ம கிட்ட வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போமாமா? ஆண்டவர் வசனம் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நம்ம சொல்லுவோமாமா. ஸோ ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்கிட்ட வந்துச்சுன்னா என்னுடைய எல்லா பலவீனத்தை நீங்கள் மாற்றி என்னைய உற்சாகமாக இருக்க செய்வீங்க. சோர்வோடு ஜெபிச்சிருக்கலாம், கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கவலைகளை அவர் நிச்சயமாய் மாற்றி உங்களை சந்தோஷமாக வைப்பார். ஸோ டோன்ட் வரி, ப்ரே டு காட். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் உற்சாகமாக துள்ளி குதிப்பீங்க. ஹாவ் அ குட் டே.